மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர் ஒருவர். இதுதான் இன்னைக்கான மெசேஜ். பிரதர், இதை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு யாருக்காவது கேள்வி இருந்தால், நம்ம உணர்றோமோ இல்லையோ, நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு பொசிஷனில் லீடராக இருக்கும். குடும்ப அட்டை எடுத்து பாருங்களேன், நம்புறீங்களோ இல்லையோ, குடும்ப தலைவர் நீங்கள் தான் ஃபோட்டோ ஒட்டி போட்டிருப்பாங்க. we have some responsibility. அம்மா அப்பா இல்லை, ஒரு மூத்த சகோதரன் இல்லை சகோதரி, ஒரு இளையவன் இருக்கான். அம்மா அப்பா இல்லாத இடத்துல அந்த எல்டர் சிப்ளிங் வில் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டேக் கேர். எனக்கு 2 பசங்க இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும், ஜெசிகா, டேனி. டேனி பிறக்கும்போது ஜெசிகாவுக்கு 1.5 வயசு. என்னுடைய மனைவி ஜெசிகாட்ட சொன்ன வார்த்தை என்னென்னா, பாப்பா நீ தான் பெரிய பிள்ளை, தம்பியை பார்த்துக்கணும். அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஜெசிகா பெரிய பிள்ளை, டேனி சின்ன பையன். இப்போ டேனிக்கு 15 வயசு ஆயிடுச்சு, டேனி இன்னும் சின்ன பையன். எந்த ஒரு சின்ன லெவலில் எடுத்து பார்த்தா கூட அதில் நம்மளுக்கு ஒரு ரோல் ப்ளே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நம்ம லீடராக இருக்கிற இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நீங்கள் இந்த மெசேஜை கவனிச்சிங்கன்னா புரியும். அடுத்து, உங்களை லீட் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் உண்மையாகவே லீடர் தானா? இந்த லிங்க்டின் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. இந்த ஃபேஸ்புக், மற்ற இன்ஸ்டா, அந்த மாதிரி எல்லா பேர்த்துக்கும் இந்த லிங்க்டின்ங்கிற ஆப்பை பற்றி தெரிஞ்சிருக்காது. ஆனால் இந்த லிங்க்டின் ஆப் என்னென்னா, வேலை ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் அவங்க ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலை தவணும் அப்படின்னா, ஜம்ப் பண்ணணும் அப்படின்னா, அந்த ரெக்கமெண்ட் அவங்க அப்ளை பண்ணுறதெல்லாம் அந்த லிங்க்டின் வேலையை தான் அப்ளை பண்ணுவாங்க. அதில் வந்த ஒரு ஆர்டிக்கிள் என்னென்னா, யாருமே கம்பெனி மாறுறது கிடையாதான், அவங்களோட பாஸையோ இல்லை லீடர்ஸோ பிடிக்காம தான் வேறு இடத்துக்கு போகிறாங்களாம். கம்பெனி மாறுறது, சம்பளம் இதெல்லாம் கிடையாது. லைவாக நான் பார்த்த எக்ஸாம்பிள் என்னென்னா, அம்முக்குட்டி வேலைக்கு செய்கிறது, என் ஒய்ஃப் வேலைக்கு சேர்றாங்க. மாதம் சம்பளம், 1 வருஷம் முடிஞ்சோன்னா 1 மாத சம்பளம் போனஸாக தருவாங்க. இந்த கம்பெனியை விட்டுட்டு இன்னொரு கம்பெனிக்கு போகிறாங்க. இங்கே என்ன சம்பளம் வாங்கினாங்களோ, யூஸ்வலாக இந்தியாவிலலாம் ஜம்ப் பண்ணுறது ஐடி ஃபீல்டுனா 15%லேருந்து 50% சில சமயம் டபுளாக கூட மாறும். ஆனால் அம்முக்குட்டி வேலை பார்க்குற இடத்துல 4%லேருந்து 7% தான் ஹைக் கிடைக்கும். இவங்க கம்பெனி ஜம்ப் பண்ணுறாங்க, அங்கே வாங்குகிற அதே சம்பளம், போனஸும் கிடையாது. அப்போ சொல்லப்போனால் அவங்க வாங்குகிற சம்பளத்தோட கம்மியாக போகிறதுக்கு ரெடி. எதுக்கு பாப்பா போகிற? அவங்க லீடர் பேரை சொல்லி அவன்கிட்ட வேலை பார்க்குறதுக்கு வேலை பார்க்காம இருந்துடலாம்ப்பா. அப்போது உண்மையாகவே ஒரு லீடர் அப்படின்னா கூட இருக்கவங்கள எப்படி பார்த்துக்கணும், நீங்கள் லீட் பண்ணக்கூடிய இடத்துல எப்படி ப்ராப்பர் லீடராக இருக்க முடியும். அடுத்து, உண்மையாகவே உங்களை லீட் பண்ணுற ஒருத்தர் உண்மையாகவே லீடர் தானா, இதை பார்க்குறது. இந்த நன்னெறி கதைகள்னு சொல்லுவாங்க. ஒரு கதை சொல்லி இதுலேருந்து என்ன விளங்குது, அப்போ அந்த கதையிலேருந்து ஓ இவன் இப்படி பண்ணியிருக்கான், நான் இப்படி பண்ணணுமா அப்படின்னு நம்ம தாட் ப்ராசஸ் போச்சுன்னா நம்ம அங்கே ஃபெயில் ஆயிடுவோம். ஏன்னா கற்பனைகள், இது பண்ணு இது பண்ணாத, மாம்சத்தை உசுப்பேற்றி விட்டு உண்மையான ஒர்ஸ்ட் கேஸ் எஃபெக்டை காமிக்கிற இந்த கற்பனைகள் தான். இப்போவும் நம்ம சில விஷயங்களை சொல்லி இப்படி பண்ணால் நீங்கள் நல்ல லீடர், இப்படி பண்ணலாம் நீங்கள் நல்ல லீடர் இல்லைன்னு சொன்னால், நான் எதை பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை பண்ண முடியலை, எதை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதை பண்ணுறேங்கிற லெவலுக்கு போயிடும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க போகிறோம். ஒரு சுச்சுவேஷன்லேயும் அவர் எப்படிப்பட்ட லீடராக இருந்தார், அவர் தன்னை சார்ந்தவங்களை எப்படி பாதுகாத்துக்கிட்டார், இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போவும் நான் இப்படி இருப்பேன் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா யூ ஆர் ப்ரோன் டு ஃபெயில். இதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சொன்ன அடுத்த செகண்டே என்னை தவிர வேறு தேவன் வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்தது கண்ணுக்குட்டி தான்.
என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்களோ மாம்சம் அந்த இடத்துல அதிகப்படியாக எந்திரிச்சு வேலை பார்க்கும். சரிங்களா? இப்போ நம்ம பார்வை நம்ம நோக்கி பார்க்கறது இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தா அவரை மதிய மறுரூபமாகும். ஆமாவா இல்லையாங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு குற்றம் குறை பிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா டாப் லிஸ்டில் இருக்கிறது இந்த மதச்சார்பான குற்றங்கள் தான். சர்ச்சுக்கு வா, சர்ச்சில் இருக்கவங்களாம் என்ன யோகியமா? ஹாஸ்பிட்டல் போனால் ஹாஸ்பிட்டல் இருக்கவங்க எல்லாம் நோயாளிகளாக இருக்காங்க, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி வருதுன்னு கேட்க முடியுமா? நோயாளிகளுக்கு தான் மருத்துவர் தேவை, பாவிகளுக்கு தான் ரட்சகர் தேவை. சர்ச்சில் ஒருத்தர் வந்துட்டா நம்மளுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டார், அவர் நீதிமான். வெளியில் ஒருத்த பூசம் தானே, வெளில இருக்க ஆளுக்கு இந்த ஆளுக்கு என்ன வித்தியாசம், அவன் பண்ணுற அக்கிரமம் இவனும் பண்ணுற மாதிரி இருக்கே. ஒரு புதிதாக கிறிஸ்துவுக்குள்ளே வந்தவங்க நடவடிக்கையை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? ஒரு செடி நீங்கள் நடுறீங்க, ஈல்டு ஃப்ரூட் தரதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? அந்த செடி வந்தோன்னே இது இன்னும் பலன் தரலன்னு பிடுங்கி போட்ட முடியுமா? சரிங்களா? பொதுவாக வெளியிலேருந்து மட்டும்தான் இந்த குற்றம் வருமானா, சகோதரன் சகோதரி சபைக்குள்ளே நான்லாம் இத்தனை மணிக்கு ஏஞ்சி இப்படி ப்ரேயர் பண்ணுறேன், இப்படி இருக்கேன், அவன் ஒன்றுமேல அவன் எப்படி இருக்கான், குற்றம் குறை எல்லா இடத்துலேருந்து வரும். இந்த மாதிரி மதச்சார்பான குற்றங்கள் பிடிக்கப்பட்ட பொழுது இயேசு கிறிஸ்து எப்படி தன்னை சார்ந்தவர்களை காத்துக்கிட்டார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மார்க் 2:18-20 இது பார்த்திங்கன்னா இந்த தப்புங்கிறது செய்யக்கூடாது அப்படிங்கிறத செஞ்சாலும் தப்பு, செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டாலும் தப்பு. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க? செய்ய வேண்டிய காரியத்தை செய்யலை. என்ன அப்படி செய்ய வேண்டிய காரியத்தை செய்யலை? யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் உபவாசிக்கிறார்களே, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்ன? எல்லா சீஷர்களும் உபவாசிக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து வந்து உங்களோட சீஷர்கள் மட்டும் உபவாசிக்கிறது இல்லையே. அவர் திரும்பி, ஏன்டா என் மானத்தை வாங்குறீங்க, இவங்கள்ட்ட நான் தப்பிக்கிறக்கானாலும் கொஞ்சம் முகத்தை வாட்டமாக வச்சுக்கோங்கடா, எல்லா பயிர்களும் அப்படி தானே இருக்காங்க, நீங்களும் கொஞ்சம் டல்லாக சந்தோஷம் ஆட்டம் பாட்டம் போட்டுட்டு கையில் கிடச்சாலாம் பயிர் வழியில் வர்ற வழியில் கூட கையில் அரைச்சி தின்னுக்கிட்டு என்னடா கொஞ்சம் டீசெண்டாக நடங்க. பொதுவாக டீச்சர்ஸ் உங்கள் பசங்க இப்படி பண்ணிட்டாங்க பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கில், இல்லை அவன் இப்படி பண்ணிட்டான் இவன் இப்படி பண்ணிட்டான், ஆஃபீஸ்லேயோ வீட்டில் ஏதாவது குறை வந்தால் அதை யோசித்து பார்க்குற திறனே ஃபஸ்ட்டு இருக்காது. என்னை சார்ந்தவர்கள் மேலே ஒன்றுமில்லாத ஒருத்தன் வந்து குற்றம் சொல்கிற அளவுக்கு மோசமாக உடனே நம்ம அது உண்மையாக பொய்யான்னு அனலைஸ் பண்ணாமல் கூட இங்கிட்டு கட்டி ஏறுற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே ஒரு குறை ஒரு குற்றம், அவங்களாம் உபாசிக்கிறாங்க, இவங்க உபாசிக்கல, அப்போ என்ன தான் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க, உங்கள் ஆளுகளை என்ன தான் நீங்கள் வழி நடத்துறீங்க அப்படின்னு கேட்டப்போ அவர் என்ன பண்ணுறாரு? மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளுடைய தோழர் உபவாசிப்பார்களா? கல்யாணத்துக்கு போகிறீங்க, வாங்க பொண்ணு மாப்பிள்ளையை வாழ்த்திட்டு போங்க இன்றைக்கி உபவாசம் அப்படின்னு யாராவது சொல்லி பார்த்துருக்கீங்களா? தட உடலாக விருந்து இருக்கும். சரிங்களா? ஒரு கல்யாண விருந்து அப்படின்னு சொல்லி டேனியை கூப்பிட்றேன், இது சின்னாலப்பட்டி காந்தி கிராமம், என்னப்பா சாப்பாடு? அது காந்தி கிராமம்டா, வெஜிடேரியன் தான் போடுவாங்க, ஏன்னா காந்தி கிராமத்தில் வெஜிடேரியன் தான் போடணும், அது ரூல்ஸ் மாதிரி போல இருக்குது. அப்போ எதுக்கு நான் வர்றேன், நான் வரல நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டான். பிரியாணி அப்படின்னா நான் வரேன்ப்பா, ஸ்கூலுக்கு லீவ் போட்டு நான் வர்றேன், நான் வர முடியலன்னா பார்சல் வாங்கிட்டு வந்து வச்சிருன்னு சொல்லுவான். இங்கே பாருங்கள், உபவாசம் எப்போ இருக்கணும்? இதை சொல்கிறதுலேருந்து நான் என்ன விளங்க முடியுதுன்னா, நான் தேடி பார்த்தேன், நீங்களும் தேடி பாருங்கள், பழைய உடன்படிக்கையில் உபவாசம் பண்ணணும் சட்டம் எங்கேயாவது இருக்கா? எதுக்காக உபவாசம் இருந்தாங்க? அந்த உபவாசம் இருக்கிறதே ஒரு காரியம் இவர் சொன்னதுலேருந்து பார்க்குறது பார்த்திங்கன்னா, மெசையா வாங்க அப்படின்னு உபவாசம் இருந்திருக்காங்க. ஏன்னா மணவாளன் இருக்கும்போது யாராவது உபவாசம் பண்ணுவாங்களா? நான் தான் இங்கே இருக்கேனேப்பா, நான் இருக்கும்போது எப்படி என்னோட ஆள்கள் உபவாசம் பண்ணுவாங்க? அப்போ முற்காலத்தில் அப்போ உபவாசம் பண்ணது மெசையா வாங்க அப்படின்னு வருத்தப்பட்டு சீக்கிரம் வாங்கப்பா, இந்த பாரமான உலகத்துலேருந்து எங்களை மீட்கிறதுக்கு வாங்கன்னு அப்படிங்கிறதுக்கு உபவாசம் இருந்திருக்கலாம். கட்டாயமாக உபவாசம் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா லேவியரகமில் ஒரே ஒரு இடத்துல
அந்த பாவ நிவர்த்தினால் அட்டோன்மெண்ட் டேல மட்டும் உங்களை தாழ்த்துங்கிற மாதிரி வந்திருக்கு. மற்றபடி உபவாசம் இருங்கன்னு ஸ்ட்ரிக்டாக எங்கேயுமே கிடையாது. புதிய உடன்படிக்கையில் பார்த்தீங்கன்னா பவுல் அப்போஸ்தலன் சொல்கிற ஒரு காரியம், ஈவன் அப்போஸ்தலர்கள் சிலர் உபவாசம் இருந்தாங்க. ஏதாவது முக்கியமான காரியங்கள், அடுத்த லீடரை சூஸ் பண்ணணும், பெரிய காரியங்கள் அப்படின்னா உபவாசம் இருந்து இருப்பாங்க. பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய சரீரத்தை அடக்கி கீழ்ப்படுத்துறதுக்கு ஆண்டுக்குள்ளருக்கு மட்டும் உபவாசம் இருந்த மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த டாபிக் உபவாசத்தை பற்றி கிடையாது, சரிங்களா? இருந்தாலும் இதை டச் பண்ணுறதுனால இதை பேசுகிறதும் கடமையாகிறது. ஏன்பா எங்களால் இந்த பிசாசை ஓட்ட முடியல அப்படின்னு சொல்கிற ஒரு இடம் இருக்கும். அங்கே கூட உங்களுடைய ப்ரேயரும் உபவாசம் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி போகும்னு இருக்குது. இதை நான் தேடினா பல ரிவிஷன்ஸில் ப்ரேயர் மட்டும்தான் இருக்குது, உபவாசம் இல்லை, சரிங்களா? பல ரிவிஷன்ஸில் நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் மட்டும்தான் இருக்குது. பல ரிவிஷன்ஸில் ப்ரேயரோட மட்டும் நிப்பாட்டிட்டாங்க, உபவாசங்கிறது கிடையாது, சரிங்களா? நீங்கள் குட் நியூஸ் பைபிள் சர்ச் வர்ற வசனம் எங்கே இருக்குன்னு பாஸ்டர் கேட்டால் சொல்லக்கூடிய ஜனங்கள் நீங்கள் போய் தேடி பாருங்கள். ஏன்னா நான் பாஸ்டரோட நிறைய இடத்துக்கு போனது உண்டு. பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் போயிட்டு ஏதாவது வசனம் சொல்லி எடுங்கன்னா எல்லோரும் பக்கான்னு உட்காந்துருப்பாங்க. நான் மீட்டிங் முடிஞ்சால் கேட்டது உண்டு, இவங்க எல்லாருமே பாஸ்டர்ஸ் தானா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம சபையில் அப்படிப்பட்ட ஆளுங்களாக தான் நான் பார்க்குறேன். பாஸ்டர் அப்படிப்பட்ட ஜனங்களை வளர்த்து எடுத்திருக்கார், சரிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் போய் தேடி பாருங்கள் உபவாசத்தோட தேவை என்ன, பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை, சரிங்களா? நீங்கள் டிசைட் பண்ணிக்க. உபவாசம் இருங்கிறதா நீங்கள் இருங்க, அது உங்களுடைய இஷ்டம், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய சரீரம், சரிங்களா? இங்கே அவங்களாம் உபவாசம் இருக்காங்க, இவங்க உபவாசம் இல்லைன்னா மணவாளன் கூட இருக்கும்போது யாராவது உபவாசம் இருப்பாங்களா? இட்ஸ் அ டைம் டு ஃபீஸ்ட் அண்ட் செலிப்ரேட், போங்கடா டே அப்படின்னு அடிச்சு அனுப்பிச்சு விட்டார். கரெக்டாக வந்தவங்களை சல்ப் அறை கொடுத்து திருப்போங்கடா. கூட இருக்க டிசைபிள்ஸை இவர் பாதுகாத்து வைக்கிறார், சரிங்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் காலம் வரும், அந்த நாட்களிலே உபவாசிப்பார்கள். இந்த ஒரு இடத்த பாருங்க, மணவாளன் இப்போ இருக்கார், இப்போ உபவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மணவாளன் எடுக்கப்பட்ட காலம் வரும், அப்போ உபவாசிப்பாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு லீகலாக உபவாசிக்கக்கூடிய டைம் எதுன்னா, ஏசு கிறிஸ்து எடுக்கப்பட்ட தருணத்திலிருந்து பெந்தகோஸ்தே நாளில் ஆவியானவர் வர்ற வரைக்கும் மணவாளன் இல்லை, தேற்றரவாரன் இல்லை. உபவாசிக்கணும்னா அந்த பீரியட் மட்டும்தான் உபவாசிக்க வேண்டிய நேரம். இன்றைக்கி நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாக இருக்கோம். நம்மளுக்குள்ளே யார் இருக்கா? தேற்றரவாரன் இருக்கார். இன்றைக்கி உபவாசம் பண்ணணுமா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உபவாசம் இருந்துக்கங்க, சரிங்களா? ஆனால் சொல்ல வந்தது, உபவாசம் ஏன் இருக்க மாட்டாங்கன்னு சொன்னவங்களை எப்படி ஒரு லீடர் டிஃபெண்ட் பண்ணார், சரிங்களா? இப்போது செய்யாதது செய்ய வேண்டியது செய்யலை, உபவாசம் இருக்கணும் உபவாசம் இருக்கலைன்னு கேட்டதுக்கு பதிலை பார்த்தோம். செய்யக்கூடாததை செஞ்சிட்டாங்க. மார்க் 2:23-27, அவர் ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவருடைய சீஷர்கள் கூட நடந்து போகையில் கதிர்களை கொய்யத் தொடங்கினார்கள். பரிசேயர் அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை இவர்கள் ஏன் செய்கிறார்கள் என்றார்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த டென்ட் அடித்து எகிப்திலிருந்து புறப்பட்டு நம்ம இஸ்ரவேலர் வரும்பொழுது சாப்பாடு இல்லைங்கும் போது என்ன வானத்திலேருந்து கிடைச்சது அவங்களுக்கு? டெய்லி மன்னா கிடைச்சது இல்லைங்களா? டெய்லி மன்னா கிடைக்கும். அவங்கவுங்க எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துகிட்டு வந்துப்பாங்க, கரெக்டாக? இந்த சபாத், அந்த ஓய்வு நாளுக்கு நாள் ரெகுலராக கிடைக்கிற மட்டும்தான் கிடைக்குமா? 2 மடங்கு கிடைக்கும். அவங்க அன்னைக்கும் சாப்பிட்டுக்கலாம், ஓய்வு நாளுக்கும் சாப்பிட்டுக்கலாம். மற்ற நாளில் எக்ஸ்ட்ரா எடுத்தது அடுத்த நாள் என்ன ஆச்சுன்னு பார்த்தோம், கெட்டு போச்சு. ஆனால் ஓய்வு நாளுக்கு முன்னாடி அவங்க 2 மடங்காக எடுக்கும்போது என்ன ஆச்சு? அடுத்த நாளும் அவங்களுக்கு இருந்தது. இது எல்லாம் காட்லி ப்ரொவிஷன், சரிங்களா? இப்போது ஓய்வு நாள் அன்னைக்கு கூட சிலர் போய் மண்ணை எடுக்க போனாங்க. அவங்களுக்கு என்ன நடந்தது நம்மளுக்கு தெரியும். இப்போ இவங்க அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. ஓய்வு நாளில் செய்யத்தகாதது, அன்னைக்கு போனவங்களாம் கல்லெறிஞ்சு கொன்னாங்க மோசையின் சட்டத்துப்படி. நீங்கள் அதே மோசையின் சட்டத்துப்படி வந்தவர் தான் நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க.
இவங்க செய்யக்கூடாத செஞ்சிட்டாங்களே என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவர் ஆமாம் தப்பு தான் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கும் தண்டனை அனுப்பிச்சிடலாம், பிடிச்சி யார் தப்பு பண்ணாதவங்கள அவங்க கல்லெறிங்கடான்னு சொன்னாரான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, அதற்கு அவர் தாவீதுக்கு உண்டான ஆபத்தில் தானும் தன்னோடு இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது அவன் அபியத்தார் என்னும் பிரதான ஆசாரியன் காலத்தில் செய்ததை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? எங்கே சோதனை வருதோ அங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து என்ன தான் பண்ணுறாருன்னா வசனத்தை தான் எடுத்து காமிக்கிறார். பொல்லாங்கன் வந்து பேசும்போது அவர் வசனத்தை தான் எடுத்து காமிக்கிறார். இங்கே இவங்களும் பொல்லாங்கன் மாதிரி வந்து குற்றம் பிடிக்க வர்றாங்க. என்ன தான் பண்ணுறாரு, ஒரு பழைய காலத்தில் நடந்து எடுத்து காமிக்கிறார். தாவீது பண்ணதை வாசிக்கலையா? சரி, அப்படி தாவீது என்ன தான் பண்ணான்? அவரே அப்படியே சொல்கிறாரு, அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறு ஒருவரும் புசிக்கத்தகாத தெய்வ சமூகத்து அப்பங்களை தானும் புசித்து தன்னோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தானே என்றார். இந்த மேன்மை பாராட்டுற ஆள்கள், நான் ஆபிரகாமோட வழி, தாவீது எங்களோட தகப்பன், மோசே எங்களுக்கான பெரிய ஆள், இப்பெல்லாம் பேசுகிறவங்கள்ட்ட தாவீது உங்கள் அப்பா தானே, தாவீது என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்களா? இப்போ இவங்களால் என்ன சொல்ல முடியும்? ஆமாம் அது தப்பு தான், தாவீதை போயா நாங்கள் எங்களோட தலைவர்னு சொல்லிகிட்ருக்கோம் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. இப்போ எனக்கு ஒரு கேள்வி வருது. யூஸ்வலாக டேனி ஏதாவது தப்பு பண்ணுறான், நான் அவனை பிடிக்கிறேன், ஏன்டா அது பண்ணேன்னு ஃபஸ்ட் எடுத்து நான் அவன் சொன்னது என்னம்மா சொல்லுவான்? ஜெசிகாவை நேற்று பண்ணிச்சு, ஜெசிகாவை நீ கேட்கல, என்ன நீ கேட்குற அப்படின்னு சொல்லுவான். நான் அவங்கள்ட்ட யூஸ்வலாக சொல்கிறது, 2 திருடன் திருடிட்டு ஓடுறான், ஒரு திருடனை போலீஸ் பிடிச்சா அந்த திருடனை மட்டும் விட்டீங்க, என்ன மட்டும் ஏன் பிடிக்கிறீங்க? பைக்கில் ஹெல்மெட் போடாமல் போகிறீங்க, 4 பேர் உங்களுக்கு முன்னாடி போயிருப்பான், உங்களை போலீஸ் பிடிச்சா அத்தனை பேர்த்த பிடிக்கல, என்ன பிடிச்சிங்கன்னு கேட்பீங்களா? தப்பு தான், நீ பண்ணது தப்பு தானே, அந்த தப்புக்கான தண்டனை நீ அனுபவிக்கணும். தாவீது ஒரு தப்பு பண்ணிட்டான்னு வைங்களேன், தாவீது தப்பு பண்ணியாச்சு, அப்போ ரைட் ராயில் என்னோட சீஷர்களும் தப்பு பண்ணலான்னு நான் சொல்ல வர்றாரு. எப்படி தோணுது உங்களுக்கு? இது சொல்லி முடித்தோன்னே அவர் சொல்லியிருக்கதை நீங்கள் பாருங்கள். பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. இந்த ஓய்வு நாள்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஓய்வு நாளுக்காக படைக்கப்பட்டவன் மனுஷன் இல்லை, மனுஷனுக்காக படைக்கப்பட்டதான் ஓய்வு நாள். அந்த டிசைனர், ஹியூமன் பாடியை டிசைன் பண்ண டிசைனர், ஆர்கிடெக்ட் சொல்கிறாரு, ஐ ஹவ் நாட் டிசைன்ட் இட் டு ரன் ஆன் அ டே டு டே பேசிஸ். டெய்லி இப்படியே ஓடிக்கிட்டே இருக்காது ராசா, உட்காரு, ஒரு நாள் ரெஸ்ட் எடு. மனுஷனுக்கு மட்டும் இல்லை, ஈவன் ஃபார் த லேண்ட், 7 வருஷத்துக்கு ஒரு தடவை எதையும் பறிக்காதீங்க, அந்த லேண்டில் எதையும் விதைக்காதீங்க. லேண்டில் இருக்க சத்தெல்லாம் உறிஞ்சிட்டா அந்த லேண்டில் என்ன சத்து இருக்கும்? இருக்கிறதெல்லாம் அப்படியே விட்டுருங்க, அது மறுபடியும் ஃபெர்டைலாக மாறட்டும். இந்த மாதிரி பாடி ரெக்கவர் ஆகிறதுக்கு ரெஸ்ட் கொடு அப்படின்னு சொன்னது. மனுஷன் ஓய்வு நாளுக்காக படைக்கப்பட்டவன் கிடையாது. இன்ஃபேக்ட் ஓய்வு நாள் தான் மனுஷனுக்காக படைக்கப்பட்டது. இதோடு நிப்பாட்டியிருந்தால் மட்டும் போதுமானது. ஆனால் அதை விட ஒரு லெவல் மேலே போய் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார். நான் இங்கே இருக்கேன், மோசேயில் கற்பனையை கொடுத்தது, நான் சொல்கிறேன் அதோட ப்ராப்பரான மீனிங் என்னன்னு சொல்லிட்டு. இப்போது பழைய உடன்படிக்கை தாவீது பண்ணது அது கர்த்தரின் பார்வையில் தப்பாக தெரிஞ்சிருந்தால் தாவீதுக்கு தண்டனை கிடைச்சிருக்குமா, கிடைச்சிருக்காதா? தாவீது பண்ண தப்புக்கள்லாம் தண்டனை கிடைச்சதா இல்லையாங்க? ரெட்டு உடுத்தி அப்பா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கதறி கூட நீ பண்ண தப்புக்கு தண்டனை உண்டுன்னு கொடுத்த தேவன். அப்போது அபியத்தார் காலத்தில் ஆசையார் மட்டுமே புசிக்கத்தக்க அப்பத்தை தானும் புசித்து தன் கூட இருந்தவங்க கொடுத்தது தப்புன்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சிருந்தால் அவன் தண்டனை பெற்றிருப்பான் இல்லைங்களா? அப்போ என்ன ஃபஸ்ட்டு அங்கே ஓய்வு நாளில் ஒருத்தன் வெளியில் வந்து பிறக்க வந்தவனை அடித்து கொல்லப்பட்டான், இங்கே ஏன் கிடையாது? இங்கே தான் தேவை, மனுஷனுடைய தேவை, கிருபை. அங்கே ஓய்வு நாளுக்கு முன்னமே 2 மடங்காக கொடுக்கப்பட்டது இல்லையா? ஓய்வு நாளில் போகாதன்னு கட்டளை கொடுக்கப்பட்டது. ஒன்று, நீ 2 மடங்கு எடுத்து வச்சுட்டு மறுபடியும் வர்ற,
இல்லை முதல் நாள் சோம்பேறியா சொல் பேச்சு கேட்காம வந்துட்டு வர்ற. இங்கே தாவீது உயிருக்கு தப்பிச்சு ஓடி வர்றான். அது எந்த அளவுக்கு தாவீதுக்கு பல வாய்ப்பு கிடைத்தும் சவுல் மேலே கை போடலை. ஏன்? ஒரு காலத்தில் அந்த மனுஷன் தேவனுடைய மனுஷனாக இருந்தான். அவர் மேலே எப்படி நான் கை போடுவேன்? சவுலை வெட்டி போட்டேன்னு ஒருத்தன் எனக்கு பெனிஃபிட் கிடைக்கும், போனஸ் கிடைக்கும்னு வந்தவனை அடிச்சு போடுறான் தாவீது. அப்போது தாவீது சவுலை பார்க்கல, தேவனுடைய மனுஷனாக பார்த்தான். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் ஓடி வர்றான்னா தன்னை காப்பாற்றிக்க மட்டும் இல்லை, என்னால் அவனுக்கு எதுவும் நடக்கக்கூடாது, நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிருக்க தான் நல்லதுன்னு. இப்படி ஓடி வரவனுக்கு சாப்பாடு இல்லை, அவனுடைய தேவை சாப்பாடு. உங்களுடைய தேவை, என்னுடைய தேவை நம்மளுடைய அப்பாவுக்கு தெரியும், நம்ம படைச்சவருக்கு தெரியும். சரிங்களா? இதில் சட்டம் திட்டம் போட்டு நம்மளை நெருக்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த ஓய்வு நாள் யாருக்காக படைக்கப்பட்டது? உங்களுக்காகவும் எனக்காகவும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. டெய்லி நீங்கள் போய் வேலை பார்த்துட்டு வர்றவங்க தான் நீங்கள். இருந்தாலும் எனக்கு நடந்ததை சொல்கிறேன். நானும் ஒரு காலத்தில் ஐடி ஃபீல்டில் இருந்தேன் இல்லையா? எப்போ போவேன் எப்போ திரும்பி வருவேன்னு தெரியாது. ஒரு காலங்களுக்கு மேலே என்னோடய மனைவி நல்ல ருசியான சாப்பாடு சமைக்கிறத நிப்பாட்டினாங்க. ஏன்னு கேட்டால், இந்த சனிக்கிழமை வந்தேன்னா சாப்பிட்டுட்டு நல்ல சாப்பாடாக இருந்தால் மன திருப்தியாக சாப்பிட்டுட்டு கையை கூட கலகாமல் அப்படியே படுத்து தூங்கிடுவேன். ஐயோ இவன் ஓவராக சாப்பிட்றானோ, நல்லது இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ருசியாக சமைக்கிறத குறைச்சிக்கிட்டேன்னு சொல்லுவாங்க. ஓய்வு தேவைப்படுது, மனுஷனுக்கு தேவைங்கிறனால தான் ஓய்வு நாளை படைச்சார். 2வது, மனுஷகுமாரன் மனுஷனையும் படைச்சு அவன் இப்படி தான் இருக்கணும்னு கற்பனைகள் கொடுத்த தேவன் அவருக்கு தெரியாதா? ஏன்ட்டே வந்து பேசுறியா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் அடிச்சு அனுப்பிச்சி விட்றாரு. கரெக்டா? டேய் ஏன்டா நேற்றே வந்து கொஞ்சம் ஃபுட்டு பேக் பண்ணியிருக்கலாம்ல, இன்றைக்கி வந்து இதை எடுத்து இது பண்ணணுமான்னு கொஷின் பண்ணியிருக்க முடியும். இங்கேயும் மறுபடி அஸ் அ லீடர் ஹீ டிஃபென்ஸ் ஹிஸ் டீம். சரிங்களா? அடுத்து, பொதுவாக இந்த விஷயம் பிரதர், அடுத்த ஸ்லைட் பிரதர், இது நேவிகேட் ஆக மாட்டேங்குது. இந்த இத்தனை நேரம் பார்த்தது ஒரு ரிலிஜியஸ், ஒரு மதச்சார்பான நெருக்கடி. சரிங்களா? அதை கூட ஒரு வகையில் ஒத்துக்கலாம். அது கூடாதுன்னு தான் சொன்னேன், அதை கூட ஒரு வகையில் ஒத்துக்கலாம். ஆனால் கலாச்சாரம் பண்பாடு, நான் பைபிள் தான் வச்சுருக்கேன், நான் கிறிஸ்டியன் தான். ஆனால் எங்கள் ஊரில் காலங்காலமாக இப்படி தான் பிரதர் பண்ணுறாங்க, அதனால் நாங்களும் பண்ணுறோம். ஏம்மா இது பண்ணுறீங்க? எங்கள் அப்பா இது பண்ணாங்க, எங்கள் அப்பா அம்மா இதை பண்ணாங்க, நான் இது பண்ணுறேன், ஏன்லாம் தெரியாது. கலாச்சாரம் பண்பாடு. ஏன்டா இந்த தெருவில் சைக்கிள் ஓட்டிகிட்டே வந்த, இந்த தெருவில் வந்தால் ஏன்டா இறங்கி உருட்டிட்டு போகிறேன்? எங்கள் தாத்தா பண்ணார், நானும் பண்ணுறேன். ஒரு சில காரியங்கள்லாம் டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, இந்த மோசமான மிருகத்தனமான காரியங்கள். இதை நம்மளும் முட்டாள்தனமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு அடுத்தவங்களையும் ஃபாலோ பண்ணணும்னு எதிர்பார்க்கறது எவ்வளோ தப்புன்னு பாருங்கள். மத்தேயு 15:1-3. இந்த எப்பொழுதுமே இந்த பழக்க வழக்கங்கள், பண்பாடு, கலாச்சாரம் சொல்கிறது என்னென்னா, ஒரு சமுதாயத்துக்குள்ளே நம்மளும் பார்ட்டாக இருக்கோம், அவன் என்னை அக்செப்ட் பண்ணணும்னா அவனை மாதிரி நானும் இருக்கணும். இந்த கேனப்பை ஊரில் கிறுக்கு பையன் நாட்டாமல் அப்படின்னு சொல்லுவாங்க. இத்தனை பேர் இருக்கானா, அவனுக்குள்ளே அடையாளம் கண்டுபிடிக்காதபடி நானும் ஒருத்தனாக இருக்கணும், ஐக்கியப்பட்டிருக்கணும். அப்போ தான் அந்த சமுதாயத்தில் நான் இருக்க முடியும். துணிஞ்சு இது தப்பு, ஊரே இது இருந்தாலும் நான் அதில் இல்லைன்னு நிற்கிறதுக்கு துணிஞ்சு நிற்க வேண்டியது இருக்கணும். ஆனால் இங்கே பாருங்க, இந்த காரியத்தை பாருங்கள். மத்தேயு 15:1-3. எருசலேமிலிருந்து வந்த வேத பாரகரும் பரிசேயரும். எருசலேமிலேருந்து எதுக்கு வேதகாரம் பரிசேயர் வந்தாங்கன்னா, ஏசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் வல்லமையாக நிறையா பண்ணிகிட்ருக்காரு, நிறையா கூட்டம் கூட்டிகிட்ருக்கு அப்படின்னா வரும்போதே ஏதாவது பிடிக்கணும்டா, இது சரியாக இருக்காது, நேராக நம்ம போய் பிடிக்கணும். எருசலேமிலேருந்து வேத பாரகரும் பரிசேயர் வர்றாங்க. உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள்? இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல, ரிலிஜியஸ் காண்டம்னேஷன், மத ரீதியான குற்றச்சாட்டு. இங்கே மத ரீதியான குற்றச்சாட்டு கூட, முன்னோரின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள்? நடந்தால் என்ன பிரச்சனை? அப்படி என்ன மீறி நடந்துட்டாங்களாம் பாருங்கள். கை கழுகாமல் போஜனம் பண்ணுகிறார்களே. தயவுசெய்து இங்கே கேளுங்க, கை கழுவிட்டு தான் சாப்பாடு சாப்பிடணும். சரிங்களா?
ஒரு வேலை பார்த்துட்டு வெளில போயிட்டு சுற்றிட்டு வரும்போது, அதுவும் பர்டிகுலரில் கொரோனாக்கு அப்புறம்லாம் எப்படி கை கழுவணும், எவ்வளோ நேரம் கை கழுவணும், 20 செகண்ட் கை கழுவணும், சோப் போட்டு கை கழுவணும்லாம் டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுக்குறாங்க. இங்கே கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களேங்கிறதோட ஆங்கில ரிவிஷனில் பார்த்தீங்கன்னா ஹைஜீனிக் வாஷிங் ஆஃப் ஹேண்ட்ஸ், இந்த சுத்தத்துக்காக கழுவுற கை கிடையாது, ரிச்சுவல் வாஷிங் ஆஃப் ஹேண்ட்ஸ், இந்த மத கோட்பாட்டான அதுக்காக கை கழுவுறது. சரிங்களா? கை கழுவிட்டு சாப்பிடணும். குழந்தைகள்லாம் பிரதரே சொல்லிட்டாரேம்மா அப்போம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுத்து சாப்பிடக்கூடாது. மத ரீதியாக ரிச்சுவல், ஒரு பண்பாட்டு ரீதியாக ஏன் அதை டிஃபைன் பண்ணி வச்சாங்க? அது என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கையில் தண்ணி யாராவது ஒருத்தர் ஊற்றணும், ஏதாவது பூஜை புரஸ்காரம் பண்ணணும், நான் என்னையவே சுத்தப்படுத்தி இந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நான் என்னையவே தகுதிப்படுத்தி கொள்கிறேன். உங்கள் பிளேட்டில் இன்றைக்கி சாப்பாடு இருக்குன்னா கொடுத்தது யார்? கொடுத்த தேவனுக்கு நன்றி. இன்றைக்கி எனக்கு ஆகாரம் கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்லிட்டு நீங்கள் சாப்பிடுவேன். இந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு தகுதியாக என்னை மாற்றிக்கொள்கிறேன்னு ஒரு ரிச்சுவல் வாஷிங் ஆஃப் ஹேண்ட் இங்கே சொல்லப்பட்டது அதுதான். ஏன் கை கழுவாமல் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னோடனே, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? பாரம்பரியம் முக்கியமா, தேவனுடைய கற்பனை முக்கியமா? அப்படின்னா தேவனுடைய பாரம்பரியத்தோட தேவனுடைய கற்பனை தான் முக்கியமாக இருக்கும். இவங்க பாரம்பரியத்தில் குற்றம் பிடிக்க வர்றவங்க தேவனுடைய கற்பனையவே பாரம்பரியத்தை வச்சு மாற்றி போட்டிருக்காங்க. அப்படி என்ன மாற்றி போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. என்னங்க மாற்றி போட்டாங்கன்னு பைபிளில் வருது? எல்லாம் முடிச்சிருங்கிறக்காக தான். சரிங்களா? இதுக்கு அடுத்து அப்படியே நீங்கள் வாசித்தீங்கன்னா தாய் தந்தையரை கனம் பண்ணணும்னு இருக்கு. இவங்க சர்ச்சுக்கு வந்து ஒரு காணிக்கை, அந்த காணிக்கைக்கு பேர் என்ன கொடுத்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் செட்டில்டு. டேய், ஆண்டவர் ஒரு கற்பனையை கொடுத்தா உனக்கு நல்லதுக்காக தான், உனக்கு மேன்மைக்காக தான். அதை மீறி நீ வந்து எனக்கு காசு கொடுத்துட்டா போதும், தசமாவும் கொடுத்துட்டியா, போ நீ என்னன்னாலும் பண்ணிக்க அப்படின்னு பாஸ்டர் சொல்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா? காணிக்க கொடுத்துட்டா இதெல்லாம் இல்லையா? டேய், நீ எப்படிப்பட்ட ஆள்? வெள்ளையடிக்கப்பட்ட கல்ற மாதிரி இருந்துட்டு நீ என்னடா வந்து பேசுகிற? போடா. யாராவது எதாவது எதிர்த்து பேசுனாங்கன்னு நினைக்கிறீங்களா? வாயை மூடிட்டு அமைதியாக ஓடி போயிட்டாங்க. இன்றைக்கும் இப்போ இதை விடுங்க, இன்றைக்கி உங்கள் ஊரில், உங்கள் கிராமத்தில், உங்கள் பழக்க வழக்கத்தில் ஏதாவது கலாச்சாரம், பழக்க வழக்கம், பண்பாடு இருக்குன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எது வரைக்கும்? அது பிப்ளிக்கல் கான்செப்டை கிளாஷ் பண்ணாத வரைக்கும். இங்கே ஒன்று சொல்லுது, எனக்கு தெரியுது இது பண்ணக்கூடாதுன்னு, இருந்தாலும் அது பண்ணாதான் அங்கே அவங்களோட ஐக்கியமாக இருக்க முடியும். எங்கள் வீட்டில் பிரதர், நான் மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவ ஆண்டவர் வச்சு ஏற்றுக்கொண்டு வந்துட்டேன். ஆனால் பாருங்கள், மற்றவங்களாம் இதெல்லாம் பண்ணுறாங்க, நான் அவங்களோட சேர்ந்து அதை பண்ணணும். அப்படி போலியான வாழ்க்கையை வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? இந்த மாய்மாலமான ட்ரெடிஷன் இருக்குல்ல, ஏன் இது சொல்லணுமா? எங்களுக்கெல்லாம் இது சொல்லணுமா பிரதர்னு யாருக்கா கேள்வி இருந்ததுன்னா, பவுல் அப்போஸ்தலன் ஒரு ஆளை பிடிச்சி திட்டுவான், பேதுருவை. எதுக்காக திட்டிருப்பான்னு ஒரு ஈவெண்ட் வந்திருக்கும். எதுக்காக திட்டிருப்பான்? அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட், புறஜாதியோட உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருப்பான். சாப்பாடு ஒன்று, சாரிப்பா நான் சாப்பிட மாட்டேன், நான் பிறந்தாலேருந்து சாப்பிட்டதில்லை, நான் சாப்பிட மாட்டேன் டிசிஷன் எடுத்துருக்கணும். புறஜாதியோட உட்காந்து சாப்பாடு சாப்பிட்றான். அவங்க ஆளுங்க வந்தோன்னே நைஸாக கலந்துட்டு போகிறான். ஏய், ஒன்று இந்த சைடு நில்லு, இல்லை அந்த சைடு நில்லு, இது என்ன மாய்மாலம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு பவுலை அடித்து இறக்க வேண்டியது இருக்குது. யார் எந்த பேதுரு பேசுனா எக்கச்சக்கான பேர் ரசிக்கப்படுறாங்களோ, வல்லமையாக எல்லாம் நடக்குதோ, ஆவியானவர் அப்படி இறங்குறாரோ, அந்த பேதுருவே மாய்மாலம் பண்ணுற மாதிரி இருக்கான். இன்றைக்கி நீங்களும் நானும் மாய்மாலம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? நம்மளுடைய அப்பா, நம்மளோட ப்ரொவைடர், நம்மளை பாதுகாக்கிறவர், இந்த சின்ன இந்த காரியங்கள்லாம் நான் விலகி நிற்கிறேன்னா மாட்டேன்லாம் சொல்லியிருக்க மாட்டார். சரிங்களா? அதை கவனிச்சுக்கோங்க. கலாச்சாரம் பண்பாடை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தோம்ல, இதெல்லாம் கூட அதிகமாக பேசப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, பைசாவை எப்படி ஹேண்டில் பண்ணுறது. ஒரு கசப்பான உண்மை என்னென்னா, ஒரு பாஸ்டர் இருக்கார்,
அந்த பாஸ்டர் கீழே இருக்க ஒரு அசிஸ்டண்ட் ஒரு தனி சர்ச் ஆரம்பிக்கிறார். சரிங்களா? ஒருத்தர் வந்து கேட்குறாரு, என்ன புதுக்கடை ஆரம்பிச்சிட்டார் போல இருக்கு, சரவணபவன் எத்தனை பிரான்ச் இருக்கும்னு நினைக்கிறீங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு? யாராவது ஒருத்தர் சரவணக்காரன் நிறையா லாபம் எடுக்கலான்னு பார்க்குறான். நான்லாம் சொல்லுவேன், நம்ம அஸ்வின்ஸ் வந்த மாதிரி, சென்னை சில்க்ஸ் வந்த மாதிரி இந்த ஏரியாவில் ரவுண்ட் ரோட்டில் ஏதாவது ஒரு நல்ல வெஜிடேரியன் கடை வந்தாலும் நல்லாயிருக்கும். நிறையா நான்வெஜ் கடை இருக்குது, வெஜிடேரியன் கடை எதுவுமே இல்லைன்னு. பொதுவாக உலகத்தனமான மக்களுடைய பைசாவை ஏமாற்றி எடுக்கக்கூடிய எதையும் உலகம் அப்படி பார்க்காது. ஆனால் சர்ச்சுன்னு சொன்ன உடனேயே முதல் பார்வை விசுவாசிகளுக்கு அல்ல, வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு, இது மக்கள்கிட்ட பைசா பறிக்கிற இடம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ். இது இன்னைக்கு நேற்று இல்லை, என்றைக்குமே இருந்தது தான், இனிமேலும் இருக்கும். சரிங்களா? இந்த ஈவெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க் 14:3-6. யாராவது ஒருத்தர், ஏன்பா அந்த பிரியாணி கடையில் போய் இவ்வளோ அதிகமாக சாப்பாடு சாப்பிட்றிய, இந்த இடத்துல ஒரு ரோட் கடை இருக்குது, அதை விட நல்ல பிரியாணி காசு கம்மியாக கிடைக்கும், சொல்ல மாட்டான். இந்த படத்துக்கு முதல் நாள் 5000 ரூபா காசு கொடுத்து போகணுமாடா? விட்டா கொஞ்ச நாள்லேயே ஆன்லைனில் வந்துட போகுது, நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ ஓடிடிலையோ எதாவது ஒன்று வந்துடும். இல்லை ஒரு 10 நாள் கழிச்சு போனால் நார்மல் டிக்கெட்லேயே பார்த்துடலாம், யாரும் சொல்ல மாட்டாங்க. கோச்சிங் சென்டர், அந்த இடத்துல போய் அவ்வளோ காசு கொடுத்து படித்தாதானா? எந்த இடத்துலையுமே பைசா செலவழிக்கிறத கணக்கு பார்க்க மாட்டாங்க, அதர் தென் கிவிங் ஃபார் காட்லி பர்பஸ். கர்த்தருடைய காரியத்துக்கு கொடுக்கறதுனா ஃபஸ்ட் எடுத்தோன்னா உலகத்தரமான மனுஷங்களுக்கு பைசா பத்து மேலே தான் கண்ணு போகும். சரிங்களா? மார்க் 14:3-6. ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவள் சிரசின் மேல் ஊற்றினாள். அந்த தைலம் யாரோடதுங்க? அந்த அம்மாவோடது இல்லையா? அதை அந்த அம்மா பூசிக்குதா, இல்லை காசுக்கு விற்கிதா, உடச்சி குப்பத்தொட்டில் போடுதா? இது யாரோட இஷ்டம்? அந்த அம்மாவோட இஷ்டம் இல்லையா? ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையை சொல்லும்போது, கடைசிலேருந்து வந்தவங்களுக்கு காசு கொடுப்பாரு, வந்தவன் அவங்களுக்கு இவ்வளோ காசு கொடுத்து எனக்கு ஏன் காசை நான் என்ன பண்ணணும், எனக்கு ரைட் இல்லையாடாப்பா, உனக்கு என்ன சொன்னேன்னு அது செஞ்சேனே இல்லை, நான் நியாயப்படி நடந்தேன் இல்லையா? காலையில் நீ வந்த, உனக்கு ஒரு பணம் பேசினேன், உனக்கு தந்தேன், கம்மியாக ஏதாவது தந்தேனா? கடைசியாக வந்தவனுக்கு ஒரு பணம் தரதா 2 பணம் தரதாங்க ஏன் இஷ்டம், ஏன் காசு, அதை எப்படி நீ கேட்கலான்னு சொல்லுவார். இந்த தைலம் இந்த அம்மாவோடது. இந்த தைலத்தை அந்த கணக்கு பண்ணுற புத்திசாலிக சொல்கிறாங்க பாருங்கள், இதை விற்று 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாம். இதை சொன்னது பரிசேர் சதுசேயராக இருந்திருப்பாங்க. சரிங்களா? இதை கொண்டு போய் காணிக்கையாக அவங்களுக்கு கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏம்மா இதை இவ்வளோ உயர்ந்ததை போய் காணிக்கையாக கொடுக்குற, போய் தரித்திரருக்கு கொடுமான்னு சொல்லியிருப்பாங்களா? அவங்க பார்வை ஏன் அப்படி போச்சுன்னா, இவர் அவ்வளோ வருதியா, இவ்வளோ கொடுக்குற அளவுக்கு இவர்கிட்ட என்ன இருக்குது, எதுக்காக? உடனே தான் தரித்திரர் கண்மூடி வர்றாங்க. இன்றைக்கும் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க, அவங்களுக்கு உதவி பண்ணால. தசமபாகம், மறுபடியும் இந்த மெசேஜ் தசமபாகத்தை பற்றியோ காணிக்கை பற்றியோ கிடையாது. சரிங்களா? தசபாகம் தரணும்னா, அதுவும் சில பேருக்கெலாம் ஒரு 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 கொஷின் கூட வந்தது, வேணால் அதுக்கான தனியாக ஒரு மெசேஜ் நம்ம வச்சுக்கலாம். புதிய உடன்படிக்கையின்படி தசபாகம் கொடுக்கணுமா வேணாமா, தசபாகம் காணிக்கை, இந்த மெசேஜ் அதை பற்றி கிடையாது. சரிங்களா? தசபாகம் கொடுக்குறனா கொடுங்க, காணிக்கை கொடுக்குறனா கொடுங்க, உங்களுக்கும் தேவனுக்குமானது. சரிங்களா? அதை பற்றி இல்லை இந்த மெசேஜ். ஆனால் எப்போ தான் இந்த கண்ணு வருது அப்படின்னா, பைசாங்கும்போது ஃபஸ்ட் ஒருத்தனை வருது, தரித்திரர் இருக்காங்களே, தரித்திரருக்கு கொடுத்துலாமே, ஏன் இவருக்கு? அவர் சொல்லுவார், அந்த 300 பணங்கிறது இருக்குல்ல, அந்த காலத்தில் உண்மையாகவே பெரிய பணமாக. இதை ஈக்குவேட் பண்ணால் வேலை பார்க்குற ஒரு ஆளோட 1 வருஷம் சம்பளமாக. சரிங்களா? அந்த 300 தினாரிங்கிறது 1 வருஷ சம்பளம். அந்த அம்மா 1 வருஷ சம்பளம் இவருக்கு முன்னாடி ஒன்றுமில்லைன்னு நினச்சிருக்கு. சரிங்களா? அந்த அம்மாவோட பார்வை, இந்த பரிமள தைலத்தோட காசு 300 தினாரியா இல்லை ஏசு கிறிஸ்துவான்னா, அந்த அம்மாவோட பார்வை எது மேலே தான் அதிகமாக இருந்திருக்கு? ஏசு கிறிஸ்து மேலே தான் அதிகமாக இருந்திருக்கு, பணம் மேலே இல்லை. ஆனால் இவங்க எல்லா பேர்த்துக்கும் இந்த பணம் பெருசாக தெரிஞ்சிருக்கு ஏசு கிறிஸ்துவோட மேலே. சரிங்களா?
இப்படி சொல்லி முறுமுறுக்கிறாங்க. நல்லது செஞ்சாலும் குற்றம் பிடிக்கிறதுக்கு ஆளுக இருக்க தான் செய்வாங்க இல்லைங்களா? முறுமுறுக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு? இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவுப்படுத்துகிறீர்கள்? ஏய், உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கடா, ஏன்டா அந்த பிள்ளையை டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு சொல்கிறாரு, தரித்திரர் எப்பொழுதுமே இருப்பார். இந்த அம்மா 300 பணத்தை விற்று அதை தரித்திரருக்கு கொடுத்தோன்னே தரித்திரர் துடைக்கப்பட்டார்கள். இனிமேல் இஸ்ரவேலில் தரித்திரர் இல்லைன்னு ஆயிருமா? இல்லை, தரித்திரர் எப்பொழுதுமே உங்களோட தான் இருக்காங்க. ஆனால் இந்த அம்மா செஞ்சது என்னவா? இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு 3வது நாள் சில பெண்மணிகள் வருவாங்க, எல்லாம் எடுத்துட்டு இந்த கல்லை நம்மளுக்காக யாருப்பா புரட்டி போடுறதுன்னு பார்ப்பாங்க. அவருக்கு பரிமள தைலம் மற்றதெல்லாம் போடுறதுக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு பரிமள தைலம் போட்ட ஒரே ஒரு அம்மா யார் தான்? இந்த அம்மா தான். சரிங்களா? இயேசு கிறிஸ்து மேலே உள்ள அன்பினால் அந்த அம்மாவுக்கு பைசா பெருசாக தெரில, 1 வருஷத்துக்கான இது பெருசாக தெரில. இயேசு கிறிஸ்துவை அனாயின் பண்ண ஒரே அம்மா இந்த அம்மா தான். சரிங்களா? இன்றைக்கும் உங்கள் பைசா எங்கே செலவழிக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, உங்களோட இஷ்டம். சரிங்களா? இட் இஸ் பிட்வீன் யூ அண்ட் யுவர் ஹெவன்லி ஃபாதர். நோ ஒன், வேறு யாரும் உங்களை குற்றம் பிடிக்கிற மாதிரி, உங்களை குறை சொல்கிற மாதிரி பார்த்துக்காமல் இருக்கிறது உங்கள் இஷ்டம். சரிங்களா? ஈவன் இன்க்ளூடிங் பாஸ்டர்ஸ். எனக்கு 45 வயசு. 24 வயசாக இருக்கும்போது நான் வேலைக்கு சேர்ந்தேன். நான் வேலைக்கு சேர்ந்த இடத்துல ஒரு சர்ச்சுக்கு போனேன். 7ஆம் தேதிக்குள்ளே சம்பளம் 1ஆம் தேதி விழுந்துரும் வச்சுங்களேன். ஐடி ஃபீல்ட் 1ஆம் தேதி. 7ஆம் தேதிக்குள்ளே நான் தசோபாகம் கட்டலைன்னா சர்ச்சிலேருந்து எனக்கு ஒரு கால் வரும், பிரதர் இன்னும் நீங்கள் டயத் பே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. நான் 22 வருஷம் ஐடி ஃபீல்டில் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். 22 வருஷம் நான் டயத் பே பண்ணியிருக்கேன். ஆனால் அங்கே தே டிமாண்டட் சம்பளம் எவ்வளோ, டயத் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அதுவே இஷ்டம் கிடையாது. சரிங்களா? வெளியாளுக மட்டும் இல்லை, ஈவன் சர்ச் பாஸ்டர், சர்ச் லீடரே உங்களை குற்றம் பிடிக்காமல் நீங்கள் பார்த்துக்கணும். உங்கள் பைசா உங்கள் அப்பா, யூ டீல். சரிங்களா? இப்போ இதை விட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு கீழே ஒருத்தர் இருக்கார். சரிங்களா? நீங்கள் தான் லீடர், இல்லை நீங்கள் தான் பெரிய ஆள், உங்களுக்கு கீழே ஒருத்தர் இருக்கார். சகலமும் அவருக்கு செய்கிறது நீங்கள் தான். நாளைக்கு அவர் உங்களுக்கு அகைன்ஸ்டாக ஒரு தப்பு பண்ண போகிறார் இன்றைக்கி தெரியுது, என்ன பண்ணுவீங்க? அவர் வாழ்கிறதே உங்களால் தான். அவருக்கு சகலமும் கொடுத்து எல்லாம் பண்ணுறது நீங்கள் தான். நாளைக்கு அவருக்கு உங்களுக்கு அகென்ஸ்டாக தப்பு பண்ண போகிறார். இது உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சிருது. அவர் பேசுகிறாரு, உங்களுக்கு அகென்ஸ்டாக சில காரியங்கள்லாம் நடத்துகிறாரு, உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது. வில் யூ பி ஹாப்பி? அவரை இது தெரிஞ்சதுக்கப்புறம் அவரை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? அவரை கவனிக்கிறது அதே விதமாக தான் இருக்குமா? நீங்கள் யாரும் பதில் சொல்லனா கூட தெரியும், அப்படிப்பட்ட ஆளை தூரமாக கூட வச்சுக்கக்கூடாது, நம்ம அப்படி தான் நினைப்போம். சரிங்களா? இன்றைக்கி நைட்டு 3 முறை இந்த ஆள் யாருன்னே எனக்கு தெரியாது, தெரிஞ்சால் நான் நாசமாக போகிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல போகிறார். இது அவருக்கு தெரியுது. தெரிஞ்ச பிறகும் இடமா சொல்கிறாரு, தம்பி உன் விசுவாசம் குறையாதபடிக்கு உனக்காக நான் வேண்டிக்கிட்டேன், நீ ஏந்திரிச்சு வந்துடுவ. ஏந்திச்சு வந்த பிறகு உன்னுடைய சகோதரரையும் தேற்று. உண்மையான லீடர்னா, உண்மையான தலைவன்னா, எனக்கு கீழே இருக்கவன் தெரியாமல் தப்பு பண்ணிடுவான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சால் கூட அவன் கூட நின்று அவனை திருத்தி அவனை ஒழுங்காக்கி அவனை வழி கொண்டு வர்றது தான் வேலையாக இருக்கும். சரிங்களா? லூக்கா 22:31-33 பாருங்கள். சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின் உன் சகோதரை ஸ்திரப்படுத்து என்றார். அதுக்கு அவன் என்ன சொன்னாங்க? அப்பா அப்படியாப்பா, ரொம்ப நன்றிப்பா, எனக்காக நீங்கள் ப்ரே பண்ணிட்டீங்களா, பரவாயில்ல, நான் கொஞ்சம் சூதானமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னான். ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாக இருக்கிறேன். அவனோட சதை பேசுது. சாகரா இருந்தால் கூட உங்கள் கூடயே தான் வருவேன் ஒழிய நான் என்னை பற்றி நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஆனால் அன்னைக்கு நடந்ததே தெரியும். அவர் பாருங்களேன், அவ்வளோ கஷ்டத்துலேயும் அவனை திரும்பி பார்க்குறாரு. டேய், நான் சொன்னேன், நீ என்னவோ சொன்ன, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு.
திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு அவர் சொன்னேன், நான் சொன்ன மாதிரி நடந்துக்க சரியா, நீ என்ன சொன்னாலும் கடைசியில் நான் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு, கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? இன்றைக்கி நம்மளுக்கு ஒருத்தர், இவன் எனக்கு இப்படி பண்ணிவிட்டாங்க, அவனுக்கு எல்லாம் நான் நல்லது தான் பார்த்து தான் செய்வேங்க, ஆனால் அவன் எப்படி என்னை பண்ணிவிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு அவனை பற்றி குற்றம் பிடிச்சிக்கிட்டு இப்படி தான் இருப்போம். உண்மையாகவே நீங்கள் அந்த இடத்துல மேலோங்கி நிற்கணும்னா வேற ஒன்றும் இல்லை, நான் பெத்த பிள்ளைங்க, நல்லா படிக்க வச்சேன், காசெல்லாம் போட்டேன், இன்றைக்கி அவன் வேலை பார்த்துட்டு எனக்கு கண்டுக்க கூட மாட்டேங்கிறாங்க, எதிர்பார்ப்பு அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லிட்டு போகலாம். ஏன்னா அவங்க உங்களை சார்ந்து இருக்கிறவங்க, நீங்கள் இல்லாமல் அவங்க இல்லை. இன்றைக்கி அவங்க உங்களை துச்சமாக மதிக்கும்போது உடஞ்சி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த இடத்துலையும் உண்மையான லீடர் என்ன பண்ணார்? அவன் பண்ண போகிறான்னு தெரிஞ்சுமே முன்னமே அவனுக்காக ப்ரேயர் பண்ணி அவன்கிட்ட அதை சொல்லவும் செஞ்சு ஸ்திரப்படுத்துகிறார். சரிங்களா? கடைசி இந்த வருஷனில் கடைசி இந்த விஷயம், இந்த வேர்டு எனக்கு ரொம்ப நாளாக தெரியாது. மீட் ஷீல்டு. இந்த யூஎஸ் மாதிரி கலாச்சாரத்துலலாம் நிறைய இடத்துல ஸ்கூல் பப்ளிக் கேதரிங்கில் எவனாவது ஒரு லூசு பைய துப்பாக்கி எடுத்து போய் டப் டப் டப்னு சுட்டுருவான். இங்கே நம்ம ஊரில் துப்பாக்கி கலாச்சாரம் கிடையாது. அங்கே யூஎஸில் எல்லா பேருமே காசு கொடுத்து நம்ம எப்படி கார் பைக் வாங்கி வைக்கிறோம் அந்த மாதிரி லைசன்ஸ்டு கன்று வாங்கி வைக்க முடியும். எடுத்துகிட்டு போய் டப் டப்னு சுட்டு போட்டுருவாங்க. இதை பற்றி ஏதோ ஒன்று பேசும்போது டேனி சொன்னது மீட் ஷீல்டுங்கிற வார்த்தையை சொன்னான். அது என்னடா, ஷீல்டு தெரியும், ஒரு நம்ம கத்தி ஒரு தடுக்கிறதுக்கு ஒரு இது வச்சு கேடயம் வச்சுருப்போம்ல, கேடயம், அது என்ன மீட் ஷீல்டு அப்படின்னு கேட்டால், எப்பா இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் மாட்டிக்கிட்டா வீரன் போயிட்டு முன்னாடி போய் நிற்கக்கூடாது, தனியாக நிற்கக்கூடாது, ஒரு 10 பேர் இருக்காங்களா 10 பேருக்கு நடுவில் நின்றுக்கணும், சுடுறது சுற்றி இருக்கவங்க மேலே தான் படும், நீ அமைதியாக இருந்துக்கலாம். அப்போ மற்றவங்களை கேடயமாக, மற்ற சதையை, மற்ற உயிருள்ள ஜீவனை கேடயமாக வச்சு நம்ம தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிறது டேனி எனக்கு சொல்லி கொடுத்தது. சரிங்களா? இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். யோவான் 18:3-8. யூதாஸ் போர் சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வந்தான். இயேசு தமக்கு நேரிடப் போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். இப்படி சொன்னோன்னே எல்லாரும் பொத்துன்னு விழுந்துருவாங்க. அவர் வெயிட் பண்ணுறார், திருப்பி எழுந்திருப்பாங்க. திருப்பி கேட்குறாரு, யாரை? நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, ஏற்கனவே உங்களோட சொல்லிட்டேன், நான் தான் உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள். இது மீட் ஷீல்டுக்கு அப்படியே ஆப்போசிட். உங்களுக்கு நான் தானே வேணும், நான் வர்றேன், என்னை சார்ந்தவர்களை போக விடுங்க. இன்றைக்கி உண்மையான லீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவன் முன்னாடி நிற்கிறானா, மற்றவங்களை முன்னாடி நிப்பாட்டி வச்சுட்டு அவன் பதுங்குறானா? உண்மையான லீடர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். எங்கே? பேச்சுக்கு இல்லை, தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து அவர் சொன்னது. என்ன தானே தெரியுங்க, நான் வர்றேன், என்னுடைய சகோதரர்கள் இவங்களை போக விடுங்க. உண்மையான லீடர். சரிங்களா? இப்போ இவ்வளோ நேரம் ஒரு லீடர் தன்னை சார்ந்தவர்களை எப்படி பார்த்துப்பாங்க, குற்றம் பிடிக்கூடாமல் அவங்கள பாதுகாக்கிறது. ஒரு லீடர் பர்சனலாக எப்படி தான் இருப்பார்? இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே 2-3 ஸ்லைடு தான். சரிங்களா? ஒரு லீடர் பர்சனலாக எப்படி தான் இருப்பார்? உங்களை ஒருத்தர் அக்செப்ட் பண்ணுறாங்க, ஆஹா தயா பிரதரா ரொம்ப நல்ல மனுஷர் அப்படின்னு சொன்னோன்னே தயா பிரதர் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். கரெக்டா? உண்மைதானே பிரதர்? அடுத்த நாள் சொன்னாரே தயா பிரதர் ரொம்ப மோசம்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே, நேற்று அப்படி சந்தோஷமாக இருந்தவர் இன்னைக்கு கொஞ்சம் டல் ஆவார். மனித இயல்பு இல்லையா? உங்களை பாராட்டினா ஒரு சந்தோஷம், உங்களை ஏதாவது குறை சொன்னால் ஒரு துக்கம். இங்கே 2 அக்கரன்சஸ் பார்க்க போகிறோம். ஏசு கிறிஸ்துவ வெளியே போ, நீ ஒன்றும் வேணாம் அப்படின்னு வெளியேற்றின இடத்த ஒன்று பார்ப்போம். அக்செப்ட் பண்ணிட்டு
நீங்கள் எங்களுக்கு ராஜாவாகவே வந்துருங்க, இவ்வளோ இப்படிப்பட்ட ஒருத்தர் தான் எங்களுக்கு வேணும். இந்த 2 இடத்துலையுமே அவர் எப்படி பிஹேவ் பண்ணார் பாருங்க. லூக்கா 8:27-37. அப்பொழுது கதரேனருடைய சுற்றுப்புறத்தில் உள்ள திரளான ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பயமடைந்தபடியினாலே தங்களை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அந்தப்படி அவர் படவில் ஏறி திரும்பி போனார். இங்கே என்ன நடந்துச்சு ஈவன் உங்களுக்கு தெரியும். பிசாசு பிடிச்ச மனுஷன் இருந்தான், எப்பா என்னை அனுப்புகிறதா இருந்தால் எங்கே அனுப்புங்க, பன்னி கூட்டத்துக்குள்ளே அனுப்புங்கன்னு சொன்னான். பன்னி கூட்டத்தில் போனால் பன்னி எல்லாம் போய் ஜலத்தில் விழுந்து மாண்டு போச்சு. அந்த பிசாசு பிடிச்சவன் நல்ல ஜம்முன்னு உட்காந்து அவரோட பாதத்தண்டை உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். பார்த்தவங்க போய் ஊரில் சொல்கிறாங்க, வர்றாங்க. இன்றைக்கி நீங்களும் நானும், உங்களுக்கும் எனக்கும் சொத்து எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு லேண்டாக இருக்கலாம், கோல்டாக இருக்கலாம், இல்லை கேஷாக இருக்கலாம். சரிங்களா? அந்த காலத்தில் இந்த கேஷுங்கிற கான்செப்ட் பெருசாக இல்லை. ஒருத்தன் எவ்வளவு ஐஸ்வர்யவான் தெரியணும்னா, இத்தனை ஆடு இருந்துச்சு, இத்தனை மாடு இருந்துச்சு, இத்தனை ஒட்டகம் இருந்துச்சு, இத்தனை பனிக்குட்டி இருந்துச்சு. பண்டமாற்று முறை தான் அதிகமாக இருந்திருக்கும், காசு பயன்பாடு கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். சரிங்களா? தேவையானதெல்லாம் கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். 2000 பனிக்குட்டி போச்சு. இன்றைக்கி அப்படி இயேசு கிறிஸ்து உங்கள் ஊருக்குள்ளே வந்தார், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க 5 லட்சம் காணாம போச்சு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். எப்படி கொஞ்சம் புத்திசாலியாக இருந்தால், அப்பா வாங்க, இன்னும் ஒரு 4 லூசு பசங்க இருக்காங்க ஊருக்குள்ளே, அவங்களையும் குணப்படுத்தி விட்டு போயிருங்க அப்படின்னு கேட்டிருந்துருக்கலாம். அவங்க சகலமான ஆசிரியத்தையும் கேட்டு வாங்கியிருக்க முடியும். உண்மையாகவே அதிகப்படியான ஆசீர்வாதம், எதிர்பார்க்காம கிடைக்கக்கூடிய மிராக்கிள், அது கூட விவரம் தெரியாதவங்களுக்கு பயத்தை தான் ஏற்படுத்து. ஐயோ பைசா போச்சு, ஏன்னா இத்தனை நாள் ஒரு மாதிரி பிசாசு போச்சு கிடந்தவன் சங்கிலியில் கட்டிப்பட கூட பிச்சு போயிடுவான், அமைதியாக உட்காந்துருக்கான். ஒன்றும் பண்ண வேணாம், நீங்கள் தயவு செய்து போயிருங்க. அவர் ஏதாவது சொன்னாரடே, நான் நல்லதாண்டா பண்ணியிருக்கேன், ஒரு மனுஷன் கட்டுண்டு கிடந்தான், அவனை ரிலீஸ் பண்ணியிருக்கேன், இப்போ உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் பண்ணி காமிக்கிறேன், என்ன போய் வெளில போக சொல்கிறியே, ஏதாவது சொன்னார். உனக்கு நான் வேணாமா? வாசலில் நின்று கதவை தட்டுவார். கதவை திறந்தாதான் உங்கள் கூட ஐக்கியம். இந்த நல்ல ஆவிக்கும் பொல்லாத ஆவிக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இதுதான். இவர் ஜென்டில்மேன், கேட்பார், அடுத்தவன் அடித்து உள்ளே வந்துடுவான். சரிங்களா? இப்போ இந்த ஊர் ஜனங்கள் இப்படி இருந்தாங்கல்ல, அவங்களோட பார்வை எப்படி இருந்துச்சு? இந்த குணப்படுத்தப்பட்ட மனுஷன் என்ன சொன்னா தெரியுமா? நான் உங்கள் கூடயே வர்றேன். சரி வா வா, நீயும் இத்தனை சீசர்களோட ஒரு ஆளை சேர்ந்து நீயும் பின்னாடி வான்னு சொன்னாரா? போ, இத்தனை நாள் நீ குடும்பம் யார் இல்லாமல் தனியாக கிடந்திருப்ப, போ உன் ஊர் உன் சொந்தக்காரங்களோட போய் சந்தோஷமா இருடா, போடா, ஆண்டவர் உனக்கு செஞ்ச நல்லதெல்லாம் நினச்சிட்டு போய் சந்தோஷமா இருன்னு அனுப்பிச்சு தான் விட்றாரு. சரிங்களா? இங்கே ஒரு இடத்துல மட்டும் இல்லை, இதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, எருசலேமுக்கு போக போகிறான்னு வர்றாரு. அங்கே போகிறவர் இங்கே எதுக்கு வரீங்க அப்படின்னு சமாரியா கூட உள்ளே கூட விடலை. அன்பே உருவான ஒரு நல்ல ஒரு டிசைபிள் யார்? யோவான் என்ன சொல்கிறான்? அப்பா, வானத்துலேருந்து அக்கினியை இறக்கி இந்த எல்லா பயிலும் போட்டு தள்ளிடட்டுமா, எலியா பண்ண மாதிரி. அவர் சொல்கிறாரு, தம்பி உன்கிட்ட என்ன ஆவி இருக்குன்னே தெரியாமல் பேசுகிற, மனுஷகுமாரன் எதுக்கு வந்தார்? ஜீவனை கொடுக்கவும் ஜீவன் பரிபூர்ணப்படவும் தான் வந்தாரோட, எதுக்கு இல்லை. அப்போது வாங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா வர்றாரு, வேணாம் அப்படின்னா நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, என்னை போய் நீ ரிஜெக்ட் பண்ணுறியா? ஒரு பஞ்சாயத்தும் இல்லைங்க, க்ளீனாக நடந்து போயிட்டே இருக்கார். சரிங்களா? இட் இஸ் அப் டு அஸ் டு டிசைட் அவர் வேணுமா வேணாமாங்கிறது. அடுத்து பாருங்கள், இந்த விஷயந்தான் நான் சொன்னேன். யோவான் 6:14-15 அங்கே புறஜாதியினர் பயந்தாங்க அந்த மிராக்கெல்லாம் பார்த்து. இங்கே இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாயிருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். வெளில வராத போன்னா அமைதியாக போகிறவர், உங்களை நாங்கள் ராஜா வாக்கிற வாங்க, எங்களுக்கெல்லாம் தலைவனாக இருங்க, ராஜா வாக்கிற வாங்கன்னா அது தேவனுடைய சித்தம் இல்லை. நான் வந்த டியூட்டி வேறு, ராஜாவை தானே ஆக்க சொல்கிறாங்க, ராஜாவாக்கி இப்போவே இவங்களை அரசாளலாம். என்ன பண்ணார்? இது என்னோட டாஸ்க் இல்லை, இவங்க புரியாமல் பண்ணுறாங்க, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசாமல் கடந்து போகிறாரு.
இன்றைக்கி என்ன லீடர் ஆக்குன்னு சொன்னான்னா அவன் அத்தி மரம் கிடையாது, அவன் ஒரு பயங்கரமான மரம் கிடையாது, ஒரு முள் செடி. இந்த பழைய உடன்படிக்கையில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த மரம் வந்து நீ எங்களுக்கு ராஜா வரனா எனக்கெல்லாம் வேறு வேலை இருக்குது அப்படின்னா முள் செடி வந்து என்னைய ராஜாவாக்கு, நான் பெரிய ஆளாக இருக்கேன், நான் இருக்கேங்கிற மாதிரி தான். உண்மையாகவே நான் பெரிய ஆள், நான் உங்களெல்லாம் பார்த்துக்கிறேன்னு ஒருத்தன் சொன்னான் அப்படின்னா கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். சரிங்களா? உண்மையான லீடர் பின்னாடி நின்று மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இருப்பாங்க. மக்களை கிரேசியாக்கி நான் உங்களுக்கு தலைவராக இருக்க மாதிரி இருக்க மாட்டாங்க. சரிங்களா? லாஸ்ட் ஸ்லைட். அங்கேருந்து பாப்பா சொல்லுது டைம் ஆச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஸ்லைட். இந்த சீஷர்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் உங்கள் கூட இருந்தோமே, நாங்கள் இப்படி பண்ணோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும், வலது பக்கம் ஒருத்தர் உட்கார வைங்க, இடது பக்கத்தில் உட்கார வைங்க, எவ்வளோ டிமாண்ட் இருந்துச்சு. இந்த யோவான் 13:3-10 பார்த்தீங்கன்னா உண்மையான லீடர் யார் தான்? தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார். தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்துக்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். ஸ்பிரிச்சுவலாக இதை எப்படினாலும் பார்க்கலாம். சரிங்களா? இன்றைக்கான மெசேஜில் இதை ரா பேசிக்காக மாம்சமான கண்ணில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருத்தரோட காலை கழுவி காலை தொடச்சி விட்றதுங்கிறது வேலைக்காரன் பண்ணுற வேலையோட ஒரு லெவல் கீழே கம்மி, அடிமையானவன் பண்ணக்கூடிய காரியங்கள். சரிங்களா? அம்முக்குட்டி வேலை பார்க்குறதுன்னு ஒரு தேசம் இருக்குதுன்னு சொல்கிறேன்ல, அங்கே ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி, கால் அமுக்கி விடுற வேலை இருக்குது. எல்லோரும் ஹை ஹீல்ஸ் போட்டுட்டு அங்கங்கே போயிட்டு கால் வலி உண்டாக்கிட்டு வந்து ஃபுட் ரெஃப்ளெக்ஸ், தெருக்கு தெரு சாப்பாடு கடை இருக்குது இல்லையா, ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி. அந்த கடையில் வேலை பார்க்குற யாருமே அந்த ஊர்க்காரங்களாக இருக்க மாட்டாங்க, வெளிநாட்டிலேருந்து வந்து அந்த வேலை செய்கிறக்கா இருப்பாங்க. ஏன்னா காலை தொடுறது ஒரு மீனியல் டாஸ்க் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் கருதப்படுறது. சரிங்களா? அதனால தான் சுயமரியாதை குழுவினர்லாம் காலை தொடுறதே தப்பு அப்படி சொல்லுவாங்க. இங்கே யார் இறங்கி தான் யார், எங்கேருந்து வந்தோம், எங்கே போக போகிறோம் இப்படின்னு தெரிஞ்ச ஒருத்தர், நான் உட்காந்துருக்கேன்டா, நான் தான் பெரிய ஆள், நீங்களாம் எனக்கு சேவை பண்ணுங்கன்னு சொல்லலை, அவர் இறங்கி சேவை பண்ணுறார். சரிங்களா? உண்மையான லீடர்னால் இறங்கி சர்வ் பண்ணுவாங்க. இது பெரிய டாஸ்கா, இது சின்ன டாஸ்கா என்னமும் கிடையாது. இந்த மெடிக்கல் டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ஒரு சுப்பீரியர் பர்சன், தான் மேலோங்குனவன் நினைக்கிற யாரும் எந்த காரியத்தை பண்ணுறதுக்கு கலவப்பட மாட்டான். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க. தான் சில விஷயத்தில் லாய்க்கு இல்லையோன்னு கஷ்டப்படுறவங்க தான் இந்த போலியா நெஞ்ச நிமித்தி சீன் போட்டு சுற்றுறவங்களா இருப்பாங்க. சரிங்களா? உண்மையாகவே தான் யாருன்னு அதான் சொல்லுவாங்கள்ல, நிறை குடம் நீர் தழும்பல் இல், குறை குடம் கூத்தாடும். உண்மையாக தெளிவாக இவர் தெரிஞ்ச ஒருத்தர் இறங்கி சேவை பண்ணுறது, தன்னுடைய சீஷர்கள் அவங்க காலை கழுவி அவங்க காலை துடைக்கிறது கூட அவருக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியலை. உண்மையாகவே லீடர்னால் இப்படி தான் இருக்கணும். நீங்கள் ஒரு இடத்த லீட் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் தான் ஃபஸ்ட் இறங்கி சர்வ் பண்ணுற ஆளாக இருக்கணும். சரிங்களா? சர்வ் பண்ணுவீங்க நீங்கள் லீடர்னு ஃபீல் பண்ணால். அந்த அவள் இருக்காளே, அவள் பண்ணட்டும், நான் ஏன் பண்ணணும், அவளோட நான் என்ன குறைவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல உங்கள் மன அந்த இதில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ உலகத்தில் எந்த பிரச்சனையை பார்த்தாலும் தீர்வு எங்கே தான் இருக்குது? ஏசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்குறதா இருக்குது. இன்றைக்கி லீடர்ஷிப்னு பார்த்தா கூட சகலமும் பர்ஃபெக்டாக நீங்கள் போகணும். இஃப் யூ வாண்ட் டு பி இன் த ஃப்ளோ, ஏசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். யூ வில் மாடல் யுவர் செல்ஃப் ஆஃப்டர் ஹிம். அவரை மாதிரியே மறுரூபமாவீங்க. சரிங்களா? பி பிளஸ்ட்.